வணக்கம். ஆ கொஞ்சம் லேட்டு தான். எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயத்த வந்து, "நீ என்ன சொல்லப் போற?" அப்படிங்கிற மாரி வந்து பார்க்கலாம். நம்ம வந்து கடந்த ஒரு 1 வாரமாவே உடல்நிலை சரியில்லாததுனால, புது காணொளிகள் எதுவுமே வந்து பதிவிடல. இதற்கு முன்னாடியே நம்ம எடுத்து வச்சிருந்த காணொளிகள் தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வெளியிட்டுட்டு இருந்தோம். ஒரு 1 வாரமா நம்மளால வந்து வேலை செய்ய முடியல அப்படிங்கிறதுனால, நேற்று வரைக்கும் நம்ம வந்து ஓய்வு எடுத்துட்டு இருந்தோம். இன்னைக்கு இந்த விஷயத்த பத்தி பேச வேண்டிய ஒரு தேவை இருந்ததுனால நம்ம பேசுறேன். இந்த நியூஸும் எனக்கு கொஞ்சம் வந்து லேட்டா தான் தெரியும். நேற்று முன்தினம் இரவு வந்து பார்த்தீங்கன்னா, நடுராத்திரில சும்மா எதர்ச்சியா எந்திரிக்கிறப்போ, ஏதோ ஒரு கமெண்ட் வந்து வந்திருந்தது. ஏற்கனவே போட்டு வச்சிருந்த வீடியோ கீழ ஒரு கமெண்ட். அ "லியோ ஸ்டாலின் அரஸ்டட் அத பத்தி பேசுங்க" அப்படின்னு. என்னடா இது லியோ ஸ்டாலின் அரஸ்டட்ன்னு சம்மந்தமே இல்லாம போட்டுருக்காங்களே! உண்மையா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லன்னு சொல்லிட்டு தூங்கிட்டேன். அதற்கப்புறம் நேற்று வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மத்தியான வேளையில தான் வந்து நெறைய பேர் நம்மளுக்கு வந்து மெசேஜ் அனுப்பியிருந்தாங்க. இந்த மாரி லியோ ஸ்டாலின் அரெஸ்ட் ஆயிருந்தாருன்னு சொல்லிட்டு. நெறைய பேருக்கு இந்த விஷயம் வந்து தெரியல. கொஞ்சம் லேட்டா தான் வந்து தெரிஞ்சிருந்தது. அப்படிதான் எனக்கும் வந்து தெரிஞ்சது. அதற்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்ச நேரத்திலேயே அவருடைய சகோதரர் அவர்கிட்ட நான் வந்து பேசினதில்ல. அவர் வந்து எனக்கு வந்து தொடர்பு கொண்டாரு. அவரும் இந்த மாரிங்க உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. நெறைய பேருக்கு சுத்தமா தெரியவே இல்ல. ஒரு நியூஸா வந்து பெருசா வெளில வரல. அதனால உங்ககிட்ட வந்து சொல்றேன். உங்ககிட்ட சொல்லணும்னு தோணுச்சு. அவருகிட்ட இன்ஃபார்ம் பண்ண சொன்னாரு. அப்படிங்கிறனால என்கிட்ட சொன்னாரு. அதுக்கப்புறம் என்ன டீட்டெயில்ஸு, என்ன நடந்துச்சு அப்படிங்கிற மாரி சில விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணியிருந்தாரு. ஸோ என்ன நடந்தது அப்படிங்கிறத வந்து நம்ம ரிப்போர்ட் பண்றோம். அவ்வளோதான். அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா, யாரா இருந்தாலும் சரி, நம்மளுக்கு பிடிக்குதோ, பிடிக்கலையோ ஒரு கேஸ் போயிட்டுருக்கு அப்படிங்கிற பட்சத்தில ஒரு விசாரணை அப்படிங்கிற ஒரு கட்டத்தில வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து அந்த நேரத்தில இதுதான் இதுதான் வந்து உண்மை, இதுதான் வந்து பொய் அப்படிங்கிற மாரி நம்ம வந்து சொல்லக்கூடாது அப்படிங்கிறனால, அந்த கேஸ்க்குள்ள நம்ம வந்து பெருசா போக போறதில்ல. பட் அது என்ன விஷயம் அப்படிங்கிறது பல பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். பட் சில பேருக்கு தெரியாதனால வந்து சொல்றேன். இதுல என்னன்னு பார்த்தீங்கன்னா, கடந்த ஜூன், ஜூலைல இந்த வழக்கு வந்து பதிவு செய்யப்படுது. சவுக்கு மீடியா அலுவலகத்துல வந்து இவரு பணிபுரிஞ்சுட்டு இருந்தப்போ, அ சவுக்கு, அதுக்கப்புறம் அவரோட தோழி, அப்புறம் இவர் எல்லாருமே சேர்ந்து ஒருத்தர வந்து மிரட்டுனதா வந்து ஒரு வழக்கு வந்து போடப்பட்டிருந்துச்சு. அதுல வந்து A3யா இவர வந்து சேர்த்திருந்தாங்க. A1 சவுக்கு, A2 வந்து அந்த அவருடைய தோழி, A3 வந்து நம்மளோட லியோ வந்து சேர்த்திருந்தாங்க. அதற்கு பின் அவர் வந்து பார்த்தீங்கன்னா, அங்கருந்து வேலையில வந்து நிக்கிறாரு. தனியா வந்து நியூஸ் மேட்ரிக்ஸ் அப்படிங்கிற ஒரு சேனல தொடங்கி, அதில வீடியோலாம் வந்து போட்டுட்டு இருந்தாரு. ஏன் நானும் கூட அந்த சேனலுக்கு வந்து பேட்டி குடுத்துருக்கேன். நம்மளும் கேட்கிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட சேனலுக்கும் வந்து பேசியிருக்காரு லியோ. அவர் வந்து தொடர்ந்து வெவ்வேறு சேனலுக்குலாம் போயிட்டு வந்து இன்டர்வியூ குடுக்குறவரா மாறி, தொடர்ந்து தன்னோட ஜேர்னலிசம் அப்படிங்கிற பணிய வந்து செஞ்சுட்டு இருந்தாரு. அப்படி சமீபத்தில வந்து பார்த்தீங்கன்னா, அதிகமா நான் பார்த்தது அவருடைய காணொளிகள்ல நேர்காணல் தான் வந்து "பேசு தமிழா பேசு" அப்படிங்கிற சேனல்ல தொடர்ந்து அவர கூப்பிட்டுட்டு வந்து இப்போ சவுக்கு அவருடைய நிலைமை, அவருடைய அந்த சேனல், அது ஏன் வந்து இப்போ வந்து முடங்கியிருக்கு? அதில பேசுற அந்த சின்ன தம்பி மேல என்ன வழக்கு? அப்படிங்கிற மாரி நெறைய அப்டேட்ஸ்லாம் அவருக்கு தெரிஞ்சத வந்து பேசிட்டு இருந்தாரு. இந்த சூழ்நிலையில தான் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த நான் ஏற்கனவே சொன்ன மாரி ஜூலைல பதியப்பட்ட அந்த வழக்கு. அந்த வழக்குக்காக இப்போ வந்து இவர கைது பண்ணியிருக்காங்க. ஸோ இவர் வந்து A3 பட் ஏன் இவர வந்து கைது பண்ணாங்க அப்படின்னு வந்து தெரியல. அது இவ்வளோ நாள் கழிச்சு வந்து பார்த்தீங்கன்னா, இவர வந்து கைது பண்றாங்க. மேபி நான் என்ன நெனச்சேன், அவர் வந்து சவுக்கு மீடியாலருந்து வந்துட்டதுனால, அதற்கு மேல அவருக்கு வந்து ஒரு பிரச்சனை இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்காது. அவரே வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு என்ன தோணுச்சுன்னா, அவர மீட் பண்ணப்போ சொன்னேன் முதல் முறையா. எனக்கு ரொம்ப சந்தோஷங்க. ஏன்னா தொடர்ந்து ஒரு பிரச்சனை அப்படிங்கிற இதுக்குள்ளேயே நீங்க இருந்துட்டே இருந்திருக்கீங்க. அந்த தாண்டி இப்ப தான் உங்களுக்கு வந்து அடுத்த கட்டம் உங்களோட லைஃபோட அடுத்த கட்டத்துக்கு அவரோட பர்சனல் லைஃப்ல ஒரு அடுத்த கட்டத்துக்கு வந்து போயிருக்காரு. இந்த நேரத்துல ஒரு உங்களுக்கு வந்து ஒரு நிம்மதியான லைஃப் தேவ. அதனால உங்களுக்கு இந்த மாரி நடக்காம இருக்கிறதுக்கு, நீங்க அங்க வெளில வந்தது உங்களுக்கு நல்லதுன்னு எனக்கு தோணுது. அண்ட் உங்களுக்கும் ஒரு சேனல் நீங்க ஆரம்பிச்சு பண்றது, பிகாஸ் நீங்க வந்து லாயல்ல படிச்சிருக்கீங்க, ஜேர்னலிசம் படிச்சிருக்கீங்க, ப்ரொஃபஷனலா இவ்வளவு நாள் உங்களுக்குன்னு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. அதனால நீங்க ரொம்ப நாள் இட்ஸ் ஹை டைம் நீங்க வந்து தனி சேனல் ஆரம்பிச்சு பேசுறது அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட சொல்லியிருந்தேன். ஐ வாஸ் ரியலி ஹேப்பி ஃபார் ஹிம். இந்த நேரத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா, இப்படி ஒரு அரெஸ்ட் அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. நம்மளுக்கு ஒரு வேள ரொம்ப பிடிக்காத ஒரு பர்சனாலிட்டி. அரசியல் ரீதியா நம்மளுக்கு வந்து அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, எதிரி, ஏன் இன துரோகின்னு கூட வச்சுக்கோங்களேன். அவங்க கூட ஒரு சிறைக்கு அப்படின்னு போறாங்கன்னா, அந்த வழக்க விட்டுருவோம். யாரா இருந்தாலும் சிறைக்கு போறாங்க அப்படிங்கிறது வந்து, நம்மளுக்கு யாரா இருந்தாலும் ஒரு கஷ்டமா இருக்கும். ஒரு நார்மல் லைஃப்ல இருந்து அந்த சிறைக்கு போறது அப்படிங்கிறது வந்து, சரி சீக்கிரம் அந்த பிரச்சனையில வந்து அவங்க விடுபடணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம யோசிப்போம்ல. அதே மாரி தான் நிஜமா இவர் சீக்கிரமா வந்து வரணும் அப்படிங்கிறது என்னுடைய ஆசையாவும் இருக்கு. என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து, கடைசியா அந்த பேசு தமிழா பேசு சேனல்ல அந்த காணொளிக்கு அப்புறம் அடுத்த நாள் நேற்று முன்தினம் ஆ சாயங்காலம் 6, 6:45 அப்படிங்கிற மாரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து போட்டிருக்காங்க. அப்போ அவருடைய வீட்ல அவர் வந்து தனியா தங்கிட்டு இருந்த அந்த வீட்ல வந்து பார்த்தீங்கன்னா, அவர் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது போலீஸார் வந்து திடீர்னு இந்த மாரி இந்த கேஸ்க்கு உங்கள அரெஸ்ட் பண்றோம். அப்படின்னு சொல்லி அரெஸ்ட் பண்ணி வந்து கூட்டிட்டு போயிட்டதாகவும், அதுக்கப்புறம் ஆதம்பாக்கம் ஸ்டேஷன்ல வச்சிருந்ததாகவும், அதற்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அடுத்த நாள் புழல்ல கூட்டிட்டு போயிட்டு ரிமாண்ட் பண்ணிட்டாங்க. இப்போ வந்து புழல் சிறையில தான் வந்து இருக்காரு. ஸோ அப்படி இருக்கிறப்போ, அந்த ஆதம்பாக்கம் ஸ்டேஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா,
அவர என்ன தொடர்பு கொண்ட லியோவுடைய சகோதரர் என்ன சொன்னாருன்னா, நிஜமாவே நல்லா தான் வந்து நடத்துனாங்க. லியோவ வந்து பார்த்தீங்கன்னா, வந்து இந்த அக்யூஸ்ட் மாரிலாம் வந்து ட்ரீட் பண்ணாம, ஓகே ஒரு டீசென்ட்டா ட்ரீட் பண்ணியிருந்தாங்க. ஒரு முறை இல்லாம அவர் வந்து நடத்தப்படல அப்படின்னு லியோவும் சொன்னதா வந்து சொல்றாரு. அந்த விதத்தில நம்மளுக்கு ரொம்ப வந்து சந்தோஷம். போலீஸாரும் வந்து பார்த்தீங்கன்னா, "இங்க அவர நாங்க பார்த்துருக்கோம். என்னன்னு தெரியும். அதனால நாங்க வந்து அப்படிலாம் எதுவும் நடத்தல" அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதற்கப்புறம் சிறையில ரிமாண்ட் பண்ணப்பட்டதுக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா, அவருடைய சகோதரர் போயிட்டு லியோவ சந்திச்சுட்டு வந்து, அதற்கப்புறமும் நம்மகிட்ட வந்து சொல்லியிருந்தாரு. "எப்படி இருக்காரு?" அப்படின்னு கேட்டதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, எதுவும் அவர் வந்து ஹார்ஷ் ட்ரீட்மெண்ட்லாம் எதுவும் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு. இந்த நேரத்துல அவர்கிட்ட கேட்டேன். "எதனாலங்க இது நடந்திருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு. அவர் ஜெனியூனாவே எனக்கு தெரியல அப்படிங்கிற மாரி வந்து சொல்லியிருந்தாரு. ஸோ அவங்க குடும்ப வட்டாரங்களுக்கே வந்து என்னன்னு தெரியல அப்படிங்கிற பட்சத்துல நம்மளே வந்து ஒரு உள்நோக்கம் அப்படிங்கிறத வந்து கற்பிச்சு, இதுதான் காரணம் அப்படின்னு சொல்லக்கூடாது இல்லையா? அதனால நம்ம வந்து இது எந்த காரணம்? இதுக்கு பின்னணி என்ன? யார் இதை தூண்டிவிட்டா? நேரா வந்து அரசாங்கம் தான் பண்ணாங்களா? இல்ல அதிகாரிகள் யாரோ பண்றாங்களான்னு சொல்லிட்டு நம்ம தெரியாம எதுவும் சொல்லக்கூடாது. இந்த நேரத்துல ஆனா நிஜமாவே வந்து தொடர்ந்து தன்னுடைய ஜேர்னலிசம் பணிய செஞ்சுட்டு இருந்த லியோ அவர்கள் பெரிய பின்புலம் இல்ல. அவருக்கு வந்து ஜேர்னலிசம்ல நெறைய பேருக்கு இருந்து கான்டாக்ட்லாம் இருந்தாலும் பெரிய பின்புலம் இல்லாம தானே வந்து இப்போ ஒரு சேனல் தொடங்கி வந்துட்டு இருக்க இந்த வேலையில அவருக்கு இப்படி நடந்தது அப்படிங்கிறது ரொம்ப வருத்தமா இருக்கு. கண்டிப்பா சீக்கிரமா வந்து அவருக்கு ஒரு பெயில் கிடைச்சு வெளில வருவாரு அப்படிங்கிறத நம்புவோம். இதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து, இந்த கடந்த 4 1/2 ஆண்டுல வந்து பார்த்தீங்கன்னா வந்து நெறைய பேர் கைது செய்யப்பட்டு வந்து உள்ள போயிருக்காங்க. அதுல குறிப்பா வந்து ஜேர்னலிசம் பண்றவங்க, இல்ல யூடியூப்ல பேசுறவங்க, இல்ல பிளாக் எழுதுறவங்க அப்படிங்கிற மாரி வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கேட்டகரியில உள்ள பீப்பிள் நெறைய பேர் வந்து கைது செய்யப்பட்டு சிறை சென்று வந்து வந்திருக்காங்க. ஒண்ணு இந்த காலகட்டங்கள்ல இது ரொம்ப அதிகமா நடந்துச்சு அப்படிங்கிற மாரி விமர்சனமா வந்து பார்க்கலாம். இன்னொன்னு எப்படி பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து, இப்போ சோசியல் மீடியா அப்படிங்கிறது வந்து பீக்ல இருக்க நேரத்துல வந்து இருக்கிற இந்த 4 1/2 ஆண்டுகள்ல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி நபர்கள், இது மாரி வேலை செய்றவங்க அப்படிங்கிறவங்க நம்பர்ஸ்ல ரொம்ப அதிகமா இருக்கிறப்போ, இந்த மாரி சம்பவங்களும் அதிகமா நடக்கிற மாரி நம்மளுக்கு தெரியுதா? அப்படின்னு நம்மளுக்கு வந்து தெரியல. எது எப்படியோ அ தொடர்ந்து தங்களுடைய பணிய செய்றவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து, எந்த ஒரு காரணத்துக்காகவும் வந்து தங்களோட பணியில வந்து இடறல் ஆகி வெளில வந்து போயிறக்கூடாது. தொடர்ந்து அத செஞ்சுட்டே இருக்கணும். பட் அத எப்படி செய்றோம் அப்படிங்கிறதும் ரொம்ப முக்கியமான விஷயம். அதையும் தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா, அ இப்போ நம்ம பேசுறோம். ஒரு கேஸ பத்தி பேசுறோம் அப்படிங்கிற பட்சத்தில வந்து, தொடர்ந்து காணொளி பண்ணிட்டு இருக்கவங்களே, சட்ட திட்டங்கள்லாம் தெரிஞ்சவங்க, ரொம்ப பாயிண்ட்டா பேசுறவங்க, இன்வெஸ்டிகேட்டிவ் ஜர்னலிசம் பண்றவங்கன்னு சொல்றவங்க, நெறைய கான்டாக்ட்ஸ் உள்ளவங்க, அதுக்கப்புறம் வந்து நெறைய ஃபேன்ஸ், ஃபாலோவர்ஸ் சொல்லுவாங்க. எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு இடத்துல வந்து சறுக்கிருவாங்க. அது வந்து நம்மளுக்கும் வந்து ஏற்படலாம். அதனால நம்ப ஒரு பொலிட்டிக்கல் சேனல் நடத்துறோம், இல்ல ஒரு பாலிடிக்ஸ் பேசுறோம், இல்ல கேஸ் ரிலேட்டடா ஏதாவது பேசுறோம் அப்படிங்கிற பட்சத்துல வந்து பார்த்தீங்கன்னா, எது பேசணும் அப்படிங்கிறத விட சில நேரத்துல வந்து எது பேசாம தவிர்க்கணும் அப்படிங்கிறது நம்மளுக்கு ரொம்ப தெரியணும். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து சேனல நடத்தி வந்து பல லட்சம் பார்வையாளர்களோட வந்து பார்த்துட்டு வரவேற்போட நடத்திட்டு இருந்த ஒரு சேனல் நடத்திட்டு இருந்த ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு சபாட்டிக்கல் மாரி ஒரு சின்ன பாஸ்ல இருக்காரு. அவர் வந்து வீடியோ பண்ணாததுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும். அந்த நேரத்துல யாரெல்லாம் வந்து இந்த மாரி காணொளி பதிவிடுறவங்களோ வந்து பார்த்து பதிவிடணும் அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு சொல்லணும் அப்படின்னு தோணுச்சு. ஒரு அக்கறையில. அது எந்த கட்சியை சேர்ந்தவங்களா இருந்தாலும் சரி. திருப்பியும் நம்ம சொல்றது என்னன்னா வந்து, அவரு வந்து சீக்கிரமா பெயில் கிடைச்சு வெளில வருவாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இறைவனை வேண்டுகிறேன். அவர் வந்து ஜெயில்ல வந்து நலமா இருக்கணும். வெளில வந்து சீக்கிரம் வந்து தன்னுடைய பணிய தொடரணும். இதற்கு தாண்டி இத பத்தி ஏதாவது அப்டேட்ஸ், ஏதாவது தகவல் வந்து தெரிஞ்சா, அது வந்து உண்மையா அப்படிங்கிறத ஆராய்ஞ்சுட்டு, அதை பத்தி தேவைப்பட்டா உங்களுக்கு வந்து இன்னொரு காணொளியில அத பத்தி பேசுறேன். மிக்க நன்றி.